மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே, ஆயத்தமாகுமா? அங்கே இங்கே பிறக்க பார்க்கக்கூடாது. என்ன, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வச்சு படம் பார்க்குற மாதிரி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா யாரை கேட்டாலும் வரலாறு கஷ்டமான பாடம் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, வரலாறு நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம், ஈஸியான பாடம். இல்லை அது பாடமாக்க வேணும், அப்படி இருக்கணும் ஆண்டுகள். அப்படி இல்லை, நீங்கள் 4-5 தரம் மனதில் பதிச்சு கொண்டீங்கடா சரி. எவ்வளவு தூரம் நீங்கள் நினைச்சு பார்க்குறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு மனதில் தண்டபாட்டில் பதியும். ஏன்னா அதை விட்டுட்டு நாங்கள் பல்வேறு வேலைகளோடு பல்வேறு எண்ணங்கள் பராக்குகளோடு படிக்க வெளிக்கிட்டோம்னா நீங்கள் எத்தனை நேரம் படித்தாலும் மனதில் பதியாது, ஞாபகத்துக்கு வராது. படித்தவற்றை அடிக்கடி நினைத்து எவ்வளவு தூரம் நினைத்து பார்க்குறோமோ அவ்வளவு தூரம் மனதில் பதியும், ஞாபகத்துக்கு பட்பட்டு வரும், இறக்கும் வரை அப்படியே இருக்கு. நாங்கள் மனதில் அதை பதிக்கிறதில்லை. பதிக்கிறதுக்கு என்ன வேண்டும்? என்னென்ன வேலையில் ஈடுபடுறீங்களோ அந்தந்த வேலையில் முழுமையாக உங்களோட மனதையும் ஐம்புலங்களையும் செலுத்த வேண்டும். அம்மா கூப்பிட்டாலும் அப்பா கூப்பிட்டாலும் யார் கூப்பிட்டாலும் நீங்கள் டெலிஃபோனில் படமோ அல்லது யூடியூப்பில் வேறு ஏதோ அல்ல ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு இருந்தால் யார் கூப்பிட்டாலும் காது கேட்காது. இடி என்ன செய்தாலும் காது, கரண்ட் இல்லாமல் போனாலும் தெரியாது. அந்தளவு இன்ட்ரெஸ்ட், அதுலேயே கவனமாக இருப்பீங்க. அங்கங்கால திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. இது மனதில் இருக்குது, பதியுது. அதேமாரி படிப்பிலையும் அவ்வாறு நீங்கள் செயற்பட்டால் நிச்சயமாக எல்லா பாடமும் ஈஸியாக இருக்கு. என்ன பிள்ளைகள்? ஓகே, நாங்கள் பார்ப்போம். என்ன, அப்போ நாங்கள் புரட்சிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். என்ன, அதில் பிரான்சிய புரட்சி பற்றி நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம். ஆகவே பிரிவுகள் சண்டை பிடித்தார்கள். என்ன, எங்களோட இந்த சாதாரண மக்கள் சேரக்கூடாது, நாங்களும் குருக்களும் வேறு சபையாக இயங்க வேண்டும், மேல் சபை எனப்படுகின்ற எங்களோட இந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் வேண்டாம் என்று மன்னனிடம் வாதிட்டார்கள். நாங்கள் வேறையாக்கூடுவோம், அவர்கள் வேறையாக்கூடட்டும். மன்னனும் பிரபுக்களுக்கு மதிப்பளித்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியதனால, ஏன் சப்போர்ட் பண்ண வேண்டியிருந்தது ஏனென்றால் பிரபுக்களை நம்பித்தான் மன்னன் இருந்தான். ஏனென்றால் பிரபுக்கள் வரி வசூலிப்பவர்களாக இருந்தார்கள். மன்னன் சட்டம் போடுவான், மக்கள் வரி கட்ட வேண்டும் என்று. மக்களை அநியாயப்படுத்தி துன்புறுத்தி வரி கட்ட வைப்பது இந்த பிரபுக்கள். மக்களுக்கு பல்வேறு வருமானத்தையும் பெற்றுக் கொடுப்பது இந்த பிரபுக்கள். எனவே பிரபுக்கள் இல்லை, மன்னனும் இல்லை, மன்னனுக்கு வருமானமும் கிடையாது. எனவே தான் பிரபுக்களுக்கு மன்னன் சப்போர்ட் பண்ணினான். எனவே பிரபுக்களும் குருக்களும் சேர்ந்த மேல் சபை வேறாக கூடப்பட்டது, பிரதிநிதிகள் சபை வேறாக கூடப்பட்டது. என்றாலும் பிரபுக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லாம் தங்களுடைய குறைகளை சொல்லி மன்னனை தங்கள் பக்கம் ஏற்றுக்கொள்வார்கள், இவர்களை விடக்கூடாது, மன்னனுக்கு மக்களுக்கும் இடையே தொடர்புகளை ஏற்படுத்த விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்தார்கள்? பிரபுக்கள் கூடுகின்ற மண்டபத்தை எல்லாம், இந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் கூடுகின்ற மண்டபத்தை எல்லாம் பூட்டிவிட்டார்கள். பூட்டிவிட்டால் மக்களுக்கு கூட்டங்கள் கூடி என்னென்ன முடிவுகளை எடுப்பது, தங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை மன்னனுக்கு தெரியப்படுத்துவது, இதற்கெல்லாம் இடமில்லை. எனவே மன்னர்கள் என்ன செய்தார்கள்? பிரான்சில் இருந்த டென்னிஸ் மைதானத்தில், டென்னிஸ் விளையாடுகின்ற மைதானத்தில் கூடினார்கள். தேசிய சபை என்ற ஒரு பெயரினால கூடினார்கள். அவங்க கூடி என்ன செய்தார்கள்? பிரான்சுக்கண்டு ஒரு நியாயமான, நீதியான, சமத்துவமான, சகோதரத்துவமான ஒரு யாப்பொண்டு உருவாக்கப்பட வேண்டும். இந்த யாப்பை நாங்கள் உருவாக்காமல் இந்த மைதானத்திலிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொல்லி மைதானத்திலேயே கூட்டங்களை கூடினார்கள். இதை டென்னிஸ் மைதானம் உறுதியுரை என்று கூறுவார்கள். டென்னிஸ் மைதான
உறுதி உரை என்று கூறுவார்கள். அப்ப இந்த டென்னிஸ் மைதானத்தில் கூடி இவர்கள் முடிவெடுத்தார்கள். என்ன முடிவெடுத்தார்கள்? நாங்கள் பிரான்சுக்கென்று யாப்பொன்றை உருவாக்க வேண்டும், நீதியான, சமத்துவமான, சகோதரத்துவமான ஒரு பிரகடனம் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதன்படிதான் பிரான்ஸ் செயற்பட வேண்டும். அப்போதுதான் மக்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக, சகல உரிமைகளுடன் வாழ முடியும் என்பதை இதற்கு ஆதரவாக படை வீரர்கள் இருந்தார்கள், மக்கள் எல்லோரும் இருந்தார்கள், விவசாயிகளும் சாதாரண மக்களும் மத்தியதர வர்க்கத்தினரும் ஒத்துழைத்தார்கள். இதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த தத்துவ ஞானிகளும் ஆதரவு வழங்கினார்கள். அவருடைய கருத்துக்களாலே மக்களை இன்னும் விழிப்புறச் செய்தார்கள். அவர்கள வோல்டேயர், ரூசோ, மொண்டஸ்கியூ. இங்க பாருங்க, மொண்டஸ்கியூ, இவர் தான் மொண்டஸ்கியூ. இவருக்கு அடுத்த நாங்க பார்த்தோம்னா ரூசோ. இங்க பாருங்க, வோல்டேயர் படம் போடப்படவில்லை. அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். எரியிற விளக்குல எண்ணெய் ஊற்றுவது போன்று, எண்ணெய் ஊற்றினால் விளக்கு எரியாமல் அணைந்து கொண்டிருக்கும். அதே போன்று இவருடைய சிந்தனைகள் மக்களை தூண்டியல, புரட்சிக்கு தூண்டியல செய்தன. அதுல மொண்டஸ்கியூ என்ன கூறினார்? சட்டத்தின் சாரம் என்ற தனது நூலில என்ன சொன்னார்? தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது பொருத்தமற்றது. பாருங்கோ, தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரம் குவிந்திருப்பது பொருத்தமற்றது. ஏன்? இதன் மூலம் அது சர்வாதிகார ஆட்சியை கட்டி எழுப்பும் என்றார். மன்னனிடம் தானே முழு அதிகாரங்களும் இருக்கிறது. நானே அரசு. 14 லூயி மன்னன் சொன்னான், என்ன, எனக்கு வானத்திலிருந்து அருளப்பட்டது இந்த பதவி. நினைவு அவன் என்ன செய்தான்? சகல அதிகாரங்களையும், சட்டம், நீதி, நிர்வாகம் சகலவற்றையும் தன்னுக்குள்ளுக்கு வைத்துக்கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை இதன் மூலம் பயன்படுத்தி பஸ்டில் சிறைச்சாலையில மக்களை வதைத்தெடுத்தான், கொடுமைப்படுத்தினான். தனக்கு எதிரானவர்கள், அது அரசியலாகவும் இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாகவும் இருக்கலாம், சாதாரண பிரச்சனையாகவும் இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் அந்த பஸ்டில் சிறைச்சாலையில் அடைத்து சித்திரவதை செய்து கொன்றளித்தான். அப்ப சகல அதிகாரங்கள், நானே அரசு, சகல அதிகாரங்களும் ஒருவிடம் குவிந்திருந்தால் அது சர்வாதிகார ஆட்சியை கட்டியெழுப்பும் என்றும், அதனால் சட்டம், நிர்வாகம், நீதி ஆகிய 3 துறைகளும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதனால் சர்வாதிகார ஆட்சி தவிர்க்கப்படும் எனவும் கூறினார். யார் கூறினார்? மொண்டஸ்கியூ என்ற தத்துவ ஞானி. இது கேள்விக்கு வெறும் கவனம். அப்பா, மொண்டஸ்கியூடைய தத்துவம் என்ன? அல்ல அவர் எவ்வாறு பிரான்ஸ் மக்களை வழிநடத்தி சென்றார்? ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது பொருத்தமற்றது எனவும், இதன் மூலம் சர்வாதிகார ஆட்சி கட்டியெழுப்பப்படும் என்றும், இதனால் சட்டம், நிர்வாகம், நீதி ஆகிய 3 துறைகளுக்குமான அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சர்வாதிகார ஆட்சியை தவிர்க்க முடியும் என்று கூறினார். இதே போன்று, இதே சட்டத்தின் சாரம் என்ற நூல்ல இதே போன்று மற்ற தத்துவ ஞானி கூறுகின்றார். வோல்டேயர், அவருடைய படம் போடப்படவில்லை பிள்ளைகள். அவர் என்ன கூறுகின்றார் பிள்ளைகள்? வோல்டேயர் என்ன கூறுகின்றார் பாருங்கோ. சுதந்திரமாக கருத்து வெளியிடும் உரிமை பற்றி கருத்து வெளியிட்டார். யாரும் தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும். ஒருவர் நீ பேசாத, நீ சொல்ல முடியாது என்று சொல்ல முடியாது. நாங்களாம் சொல்லுவோமே என்ன கோபத்தில், நீர் என்ன சொல்ற, நீர் பேசாம இரும், நீர் வாய மூடும், இப்படி எல்லாம் சொல்றோம் நாங்க. என்ன, நீர் கதைக்க கூடாது. குடும்பத்துல கதைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கதைக்கிறோம், வெளியில கதைக்கிறோம். என்ன, நீர் கதைக்க வேண்டாம். அது நீதியா இருந்தானே, இதா இருந்தா, என்னவா இருந்தானு, உண்மையா இருந்தானே கதைக்க விட மாட்டார்கள். இதனால உண்மையானவர்கள் பாதிக்கப்படுவார்கள். நீ கதைக்க கூடாது, உம்முடைய கருத்தை சொல்லக்கூடாது.
இப்ப நீங்கள் சின்ன பிள்ளையில இருந்து கூட பாடசாலையிலோ வீட்டிலோ நீங்கள் பாதிக்கப்படும் போதோ அல்லது சந்தோஷமா இருக்கும் போதோ அல்லது துன்பமா இருக்கும் போதோ உங்களுடைய கருத்துக்களை யாரும் கேட்பதில்லை. சில நேரங்கள்ல அந்த நேரத்தில் நீங்கள் சரியா வேதனைப்படுவீர்கள். என்ன, அது நன்மையான விடயம் இருக்கலாம், தீமையான விடயமா இருக்கலாம், இன்பமான விடயமா இருக்கலாம், துன்பமான விடயமா இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் அங்க செவிமடுக்கப்படாது. இதனால நீங்கள் துன்பப்படுவீர்கள், துக்கப்படுவீர்கள், பாதிப்படைவீர்கள். என்ன என்ன பிள்ளைகள், உங்களுடைய கருத்துக்களையும் கேட்கும் போது என்ன அது எல்லோரோடும் அது நல்லதா இருந்தால் சந்தோஷமா இருக்கும். என்ன, சிறுவர்கள் உங்களுடைய இந்து மதத்திலேயே அதுல சொல்லப்பட்டிருக்கு. என்ன என்ன உங்களுடைய கடவுள் சிறுவனா இருக்கும் போது தன்னுடைய தந்தைக்கு உபதேசித்தாருன்னு சொல்லி. என்ன, அதே போன்று நீங்கள் சிறுவராயிருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும். அது சரியோ பிழையோ நல்லதோ கூடாதோ எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு நாங்கள் நடக்கும்போது எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கருத்துக்களும் கேட்கப்படுதல் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன, நசுக்கப்பட்டவர்கள் அநியாயப்பட்டவர்களுக்கும் தங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படும் போது சந்தோஷமா இருக்கும், ஆறுதலா இருக்கும். என்ன பிள்ளைகள், நிம்மதியா இருக்கும். என்ன பிள்ளைகள், எங்களுடைய கருத்துக்களும் கேட்கப்படுகின்றன. அதே போல குற்றவாளிகளுடைய கருத்துக்களும் கேட்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டு அவன் உண்மையா கொலைகாரனா இருக்கலாம், உண்மையா கள்ளனாக இருக்கலாம், ஆனாலும் அவனுடைய கருத்துக்கள் கேட்கப்படும் போது அவன் ஏன் அதை செய்தான், ஏன் கொலை செய்தான், ஏன் களவெடுத்தான் என்பதை எங்களால விளங்கிக் கொள்ள முடியும். அவன் ஏன் இப்படி செய்தான், அதை விட்டுட்டு இட்டுத்து ஒண்ணு அடிடா அப்படிடா தண்டனைகள் இதுதான் இப்ப நடக்குது. என்ன பிள்ளைகள், அடி உதை தண்டனை சிறைச்சாலை, என்ன தூக்குமேடு கொலை தூக்கு தண்டனை என்று நாங்கள் திடீரென்று முடிவெடுக்கிறோம். குற்றவாளிகளிடம் கூட நாங்கள் கருத்துக்களை கேட்பதில்லை. ஏன் செய்தாய், உங்களோட பாடசாலைகள் இருக்கலாம், வீடா இருக்கலாம், என்ன ஓடிப்போ ஒரு ஆள் சொல்லிடுவார், இவர் இப்படி எல்லாம் நடந்தது. அது உண்மையாம இருக்கும், பொய்க்குமா இருக்கும். உடனே பெரியவர்கள் என்ன செய்வார்கள், அது அம்மாவை இருக்கலாம், அப்பாவை இருக்கலாம், ஆசிரியர் அதிபராக இருக்கலாம், நிர்வாகி இருக்கலாம், என்ன ஏன் இப்படி செய்தார் என்று கூடுதலாக பெரும்பாலும் எல்லோரும் கேட்பதில்லை. தங்களுக்கு எது முதல் செய்தி வருதோ அதை வைத்துக் கொண்டுதான் நடவடிக்கை எடுப்பார்கள். பாதிக்கப்பட்டவரை அல்ல குற்றம் செய்தவரை கூப்பிட்டு ஏன் இப்படி செய்தாய், செய்ததுக்கு என்ன காரணம் என்று யாரும் பெரும்பாலும் கேட்பதில்லை. அதே போன்று குற்றம் போய் சொல்றவர்களை, குற்றத்தை சொல்கின்றவர்கள் பெரியவரிடம் போய் குற்றம் சொல்வார்கள். அம்மாட்ட போய் உங்களோட தம்பி சொல்லுவான், அண்ணா சொல்லுவேன், தம்பியை பற்றி அக்கா தங்கச்சியை பற்றி சொன்னால் அம்மா கேட்கணும், என்ன நீ என்ன செய்தாய், நீர் என்ன ஏன் அவர் அப்படி செய்தவர் என்பதை குற்றம் சொல்வ புகார் செய்வரிடம் கேட்கப்பட வேண்டும். ஆனால் அதுக மெய்யோ அப்படியோ இப்படியோ கேட்டுட்டு குற்றஞ்செயர் வந்து அவருக்கு பேச்சு, அவர் ஏன் செய்தார், எதுக்கு செய்தார், உண்மையா செய்தாரா, உண்மையா செய்யவில்லையா என்று விசாரிப்பது இல்லை. முந்தி யார் போய் சொல்றாங்களோ அதை வைத்துக்கொண்டு நிர்வாகிகள் முடிவெடுப்பார். குற்றம் சொல்லுவர் புகார் அளிப்பவரிடம் நீர் என்ன செய்தாய் என்று கேட்கப்பட வேண்டும் முதல். என்ன, அவர் இப்படி செய்ததுக்கு என்ன காரணம், நீர் என்ன செய்தபடியா அவர் இப்படி செய்த கேட்டால் குற்றம் சொல்லுவ குற்றமும் போய் சொல்ல மாட்டார்கள், புகாரும் அளிக்கப்பட மாட்டார்கள், யோசிப்பார்கள். என்ன, ஓகே, இதே நிலைதான் பிள்ளைகள். இதை வைத்துக் கொண்டுதான் இந்த வோல்டேயர் சொன்னார் பிள்ளைகள், என்ன சுதந்திரமாக கருத்தை வெளியிடும் உரிமை எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அது குற்றவாளியா இருந்தான், சுற்றவாளியா இருந்தான், சிறுவரா இருந்தான், பெரியவரா இருந்தான், அதிகாரியா இருந்தான், ஏழையா இருந்த எளியவரா இருந்தான், யாராக இருந்தாலும் சுதந்திரமாக தமது கருத்துக்களை வெளியிடும் உரிமை அவர்களுக்கு இருக்க வேண்டும். யாரும் அடக்க முடியாது. பேசாத, வாய் மூடு, கதைக்காத, இதைத்தானே நாங்கள் நாளாந்தம் செய்கிறோம். என்ன பிள்ளைகள், அது சுதந்திரம் இல்லை, கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம் இல்லை. அப்படி நாட்டில் அரசு நடந்தால் எப்படி இருக்கும் பிள்ளைகள், அது சர்வாதிகார ஆட்சி முறையாக இருக்கும். மூச்சு காட்டக்கூடாது. என்ன,
நீங்க பார்க்கலாம், அடல்ட் ஹிட்லர், முசோலினி, நாங்க யுத்தத்துல படிப்போம், இடியமீன், இப்படியானவர்கள் எல்லாம் மிக சர்வாதிகாரிகள் இருந்தார்கள். மூச்சு விடக்கூடாது, மூச்சு காட்டக்கூடாது என்று சர்வாதிகாரத்தனம் இருந்தது. ஏன்? மற்றவருடைய கருத்து வெளியிடும் உரிமையை பறித்தார்கள். எனவே இவர்கள், இந்த வோல்டேர் என்ன கூறினார்? எல்லாருக்கும் கருத்து வெளியிடும் சுதந்திரம் இருக்க வேண்டும். அது பிரபுக்களின் முடியாட்சியினதும் திருச்சபையினதும் சர்வாதிகார ஆட்சியை அவர் கடுமையாக விமர்சித்தார். ஏனென்றால் அரசனுக்கு பக்கபலமாயிருந்த வலதுகைகளாயிருந்த குருக்களும் பிரபுக்களும் உடைய செயற்பாடுகள் மக்களை வருத்தின, மக்களை அடிமையாக்கின. ஆனால் மக்கட்டிலிருந்து வரி வட்டி வாடகை எடுத்து தாங்கள் சுகமா வாழ்ந்து கொண்டார். தங்களுடைய வாழ்க்கை உல்லாச வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, மக்களுடைய இரத்தத்தை சுரண்டி எடுத்து பிழிந்தெடுத்து அதில் இதுக்கு வரும் வருமானத்தை கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் மக்களை அவர்கள் பொருட்படுத்தவில்லை, மக்களை அவர்கள் எள்ளளவும் எண்ணவில்லை, அவருடைய விருப்பு வெறுப்புகளுடைய அறியவில்லை. இதுக்குத்தான் இந்த வோல்டேர் கூறினார், சுதந்திரமாக கருத்து வெளியிடும் சுதந்திரம் இருக்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தெரியப்படுத்துவதற்கு உரிமை இருக்க வேண்டும் என்று மக்களை. எனவே மக்கள் விழிப்போடு இருந்து, ஏன், எதற்கு, எப்படி என்று நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். உங்களுக்கு அது பிடிக்குமா, பிடிக்காதா, விருப்பமா, இல்லையா என்பதை சுதந்திரமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று வோல்டேர் மக்களை தூண்டி எழுப்பினார். அடுத்தது ரூசோ. இங்க இருக்கிற பேர்கள் ரூசோ என்ன கூறினார்? தன்னுடைய சமூக ஒப்பந்தம் என்ற நூலில், என்ன நூலில்? அப்போ சமூக ஒப்பந்தம் என்ற நூலில ரூசோ என்ன கூறினார்? மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவை முன்வைத்தார். மக்களுடைய சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவை முன்வைத்தார். மன்னன் மக்களின் நலன் கருதி செயற்பட வேண்டும் எனவும், மன்னன் மக்களுடைய நலன் கருதி செயற்பட வேண்டும் எனவும், அவ்வாறு செய்யாத ஆட்சியாளரை துரத்தி விடுவது மக்களின் பொறுப்பு எனவும் கூறினார். மக்களை ஆள்பவர்கள் மக்களுடைய நலன்களுக்காக வாழ வேண்டும். எங்களுடைய நாட்டில் வாழ்ந்த, இந்திய நாட்டில் வாழ்ந்த மன்னர்களை நீங்கள் பார்க்கலாம். மக்களுடைய நலன்கள் மட்டுமல்ல, உயிரினங்களின் நலன்களையும் அவர்கள், நாட்டில் உள்ள அனைத்து, அது மனிதர்கள் மட்டுமல்ல, ஆடு மாடுகள் தாவரங்களுக்கு கூட அவர்கள் நீதி வழங்கியிருக்கிறார்கள். மனுநீதி கண்ட சோழன் பசுவை தன்னுடைய மகன் தேர்ச்சிலில நசுக்கி சா வைத்த போது பசுவுக்கு நீதி வழங்கினான் மன்னன். பாருங்க, மாடு என்று நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம். என்ன, அது மாடு, அது நாய், அது தண்ணி குடிச்சா என்ன, சாப்பிட்டா என்ன, நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. என்ன, நாங்கள் வளர்க்குற நாய்க்கு மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். ரோட்ல தெரிகிற நாய் பசியோடு தெரியுமே, தண்ணி இருக்காது, நாங்கள் இவன் சிந்திப்பதில்லை. என்ன, அப்ப மனுநீதி கண்ட சோழன். அதே போன்று முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னன், அவன் தேரோடி போகும்போது என்ன நடந்தது? ஒரு முல்லை கொடியும், நாங்களே சிந்திப்போமா? ரோட்ல எத்தனை பட்டம் படம் தாவரங்கள் எல்லாம் புல் பூண்டு எல்லாம் இருக்குது, நாங்கள் ஏறி விளக்கி கொண்டு போவோம். என்ன பண்ணி, அது படர முடியாமல், படுவதற்கு கொம்பு, அதுகளுக்கு படர்வதற்கு உரிய வசதி இல்லாமல் அந்த முல்லை கொடி நிலத்தில் படர்ந்து இருந்ததாம் பிள்ளைகள். இந்த மன்னன் தேர் ஓடி செல்லும் போது பார்த்தான், அந்த முல்லை கொடி நிலத்துல படர்ந்து இருக்கு, பிள்ளைகள் படர முடியாதபடி நிலத்துல கிடக்குது. எனவே என்ன செய்தான்? அந்த தேரை கொண்டே பக்கத்துல நிறுத்தி விட்டு அந்த முல்லை கொடியை தேரின் மேல படருவதற்கு அழகா விட்டுட்டு அதை பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டு, இப்ப ஆறுதலா சரியாண்ட மாதிரி அந்த மன்னன் சந்தோஷப்பட்டு தான் நடந்து சென்றானாம். தான் மன்னர்கள் பாருங்க, மனிதர்கள் மக்கள் மீது மட்டும் நிலைமல்ல, நாட்டில் வாழ்ந்த ஒவ்வொரு உயிரினத்திலும், அது தாவரமா இருந்தான, மிருகமா இருந்தான, ஒவ்வொரு உயிரினத்தையும் அவர்கள் நேசித்தார்கள், அவங்களோட நலன்களில் அக்கறை கொண்டார்கள். அதே போன்றுதான் இலங்கையில் வாழ்ந்த மன்னர்களும், எல்லாளன், தாதுசேனன், மகாசேனன் போன்ற மன்னர்களும் என்ன, எல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து முடிந்தார்கள்.
எல்லா மன்னனுக்கு நிகர் இல்லை. ஏன்னா எல்லா இன மக்களையும், சிங்களவராக இருந்தான, பௌத்தராக இருந்தான, முஸ்லீமாக இருந்தான, தமிழராக இருந்தான, கிறிஸ்தவ எல்லாரையும் சமனாக மதித்து நீதி வழங்கினான். 40 ஆண்டுகள் இலங்கை ஆட்சி செய்தான் எல்லா மன்னன். அதே போன்று மகாசேனன், தாதுசேனன் போன்ற மன்னர்களும் சிங்கள மன்னர்களும் என்ன செய்தார்கள்? தங்கள் உயிரை கொடுத்து குளங்களை கட்டி, காசியப்பனால் கொலை செய்யப்பட்டான். என்ன கட்டுகின்ற குளத்துக்குள்ள அணைக்குள்ள வச்சு தாதுசேன மன்னனை கட்டினான் காசியப்பன். என்ன பிள்ளைகள், என்ன கட்டியப்போ ஏன் அவர்கள் செய்தார்கள்? தங்களுடைய உயிர்களையே கொடுத்தார்கள். தாதுசேன மன்னன் எங்க, காசியப்பன் எங்க நீ பணங்களை ஒதுக்கி வச்சிருக்க, செல்வங்களை எங்க நீ ஒழித்து வைத்திருக்கா என்ற போது மன்னன் சிறையில் அடித்து சித்திரவதைப்படுத்தான் தன்னுடைய தகப்பனை. அந்த மன்னன் என்ன செய்தான்? என்னை வெளியில விடு, நானுடைய செல்வங்களை எல்லாம் உனக்கு காட்டுகிறேன். காசியப்பன் சந்தோஷப்பட்டு தன்னுடைய தகப்பனை வெளியே விடுகிறார். தகப்பன் எங்க போகின்றார்? சுரங்கத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற புதையலை எடுத்து காட்டுவதற்கா? அதைவிட மேலானதை காட்டுவதற்கு போறார். எங்க போய் தான் கட்டிய குளத்துகளை இறங்கி என்ன அப்படியே தண்ணி அள்ளி அப்படியே காசியப்பனை காட்டினார். நம்ம அள்ளி, இதுதான் என்னுடைய செல்வங்கள், இதுதான் என்னுடைய செல்வங்கள் என்று அந்த குளத்துக்குள் இறங்கி தான் கட்டிய குளத்துக்கு தண்ணி அள்ளி கொடுத்தார். பார்த்தீங்களா பிள்ளைகள்? அவன் முட்டாளா இருந்தபடினால் பட்டு கோபம் வந்து அவர் அப்படி உயிரோட பிடிச்சு கட்டுகின்ற அணைக்கட்டுக்குள்ள வச்சு அப்படியே மேல பூசி கொலை செய்தார். ஆனால் தாதுசேன மன்னன் என்ன செய்தான்? தன்னுடைய உயிர் எது? இந்த தண்ணி தான். ஏன்? ஆருக்காக இந்த தண்ணி? தனக்காகவா? இந்த நாட்டில் வாழும் மக்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் பிள்ளைகள். அதை கொண்டு தண்ணி இல்லாமல் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. தண்ணி தான் மூலாதாரம் எல்லாவற்றிற்கும். எனவே மன்னர்கள் தங்களுடைய செல்வங்களை கொண்டு குளங்களை கட்டி வளம் பெருக்கினார்கள். நாட்டை உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் பேரெடுக்க செய்தார்கள். மன்னுடைய முக்கிய தலையாய கடமையா இருந்த இலங்கை வாழ் மன்னர்களுடைய கடமை மக்களை பாதுகாப்பது, குளங்கட்டி வளம் பெருக்குவது, ஆன்மீக பண்புகளை வளர்ப்பது, மக்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் மதப்பற்றுள்ளவர்களாகவும் நல்ல பிரஜைகளாக வாழ்வதற்கு ஆன்மீக பண்பை விளக்குவது இலங்கை வாழ் மக்கள் மன்னருடைய முக்கிய கடமையாக இருந்தது. இதைத்தான் இந்த பிரான்சிலும் இந்த ரூசோ தன்னுடைய சமூக ஒப்பந்தத்தின் மூலம் சொன்னார். என்ன சொன்னார்? மன்னர்கள் மக்களின் நலங்கள் கருதி செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்படாத மன்னர்களை மக்கள் துரத்தி அடிக்க வேண்டும். மக்கள் துரத்தி அடித்தார்கள். என்ன அது? துரத்தி அடிக்கப்பட்ட வரலாறு எல்லா நாட்டிலையுமே பெரும்பாலும் இருக்கின்றது. என்ன மன்னன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல், மக்களுடைய நலங்கரை அக்கறை கொள்ளாமல், மக்களை ஆடுகள் மாடுகள் போல் நடத்தி மக்களை அடிமையாக்கி, அதே வேளையில மக்களிடமிருந்து எல்லாவற்றையும் வருகி தாங்கள் ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வானத்தால பணம் கொட்டப்பட்டதோ இல்லை, மந்திரத்தால பணம் கிடைத்ததோ இல்லை. எல்லா நாடுகளும் கடன் கொடுக்கும், ஆனால் திருப்பி கொடுக்க வேண்டும். நாங்கள் நிபந்தனையோடு தான் கொடுக்கும், ஆனால் அது காணுமோ திருப்பி கொடுக்க வேண்டுமல்லோ. ஆனால் இந்த பணம் எங்கிருந்து பெறப்படுகின்றது? மக்களை வருத்தி பல்வேறு வரிகளாலும் மக்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களை வருத்தி மக்களை அநியாயப்படுத்தி அநியாய விலைகளை கொடுக்க வேண்டும். பொருட்களுக்கு, நாளந்த பொருட்களுக்கு, உணவுப் பொருட்களுக்கு கூட. அதே நேரத்தில் பல்வேறு வரிகள், வட்டி, வாடகை எல்லாத்தையும் கொண்டு வந்து புது புது வரிகள் எல்லாம் மறவிட்டு என்ன நாளாந்தம் ஒவ்வொரு பொருட்களுக்கும் 5 ரூபாய் 10 ரூபாய் வீதம் மக்களுக்கு தெரியாமல் விலையேற்றி கொண்டு போய் தாங்கள் ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்த இந்த பிரான்சிய மன்னர்கள் என்ன செய்ய வேண்டும்? மடித்து விரட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ரூசோ கூறினார். எந்த நூலில் கூறினார்? சமூக ஒப்பந்தம் என்னும் நூலில் கூறினார். அதே போன்று மக்கள் அடித்து விரட்டினார்கள்.
மக்கள் அன்றும் விரட்டி இருக்கிறார்கள், இன்றும் விரட்டுகிறார்கள். அடித்து விரட்டினார்கள் அவர்களை. இந்த இவனுக்கு 16ஆம் லூயி மன்னனும் அவருடைய மனைவி மேரி அண்டனட்டுக்கும் மரண தண்டனை விதித்தார்கள். விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா? அப்ப டென்னிஸ் மைதானத்துல கூடிய மக்கள் ஆயுதங்களை ஏந்தி போராட வலிக்கிட்டு அவருடைய முதல் போராட்டம் 1789ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி முதலாக ஆயுதம் ஏந்திய பிரான்சிய மக்கள் இந்த பஸ்டில் சிறைச்சாலையை தாக்கினார்கள். அநீதியின் கொடுமையின்ற உச்சகட்டமாகவும் அந்த உச்சகட்டமாகவும் அது உறுதியானதாகவும் இருந்த இந்த பஸ்டில், இங்க பாருங்க, இந்த பஸ்டில் சிறைச்சாலை என சிறை வச்சு கொடுமையாக மக்களை வதைத்த இந்த சிறைச்சாலை உடைக்கப்பட்டது. முதலாவது போராட்டம், பிரான்சிய மக்களின் முதலாவது போராட்டம் 1789ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த பஸ்டில் அநியாயத்தின் சின்னமான, அக்கிரமங்களின் சின்னமான இந்த பஸ்டில் சிறைச்சாலையை உடைத்தார்கள். உடைத்து சிறைக்கதிகள் எல்லாம் வெளியேற்றினார்கள். தேசிய சபை என்ற ஒரு சபையின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த புரட்சி நாடு முழுவதும் பரவியது. தேசிய படை லாபெட் என்பவர் தலைமையில தேசிய படை ஒன்று உருவாக்கப்பட்டு அது முழு பிரதேசங்களுக்கும் சென்று எல்லா இடங்களையும் கைப்பற்றியது. மத்திய நிர்வாகத்தையும் பிரதேச நிர்வாகம் முழுக்க கைப்பற்றியது. இந்த புரட்சி படை கைப்பற்றி மன்னனால 16ஆம் லூயி மன்னனால இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், படை வீரர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஏனென்றால் படை வீரர்களுக்கும் குடும்பங்கள் இருந்தன, அவர்களும் சாதாரண மக்கள் இருந்தே படை வீரர்கள் வந்தார்கள். இதே நேரம் அவர்கள் அமெரிக்காவில் பிரித்தானிய அரசோடு 7 ஆண்டு போர்ல ஈடுபட்ட போது அமெரிக்க கொடியேற்ற வாசிகளும் இவ்வாறு தான் நசுக்கப்பட்ட போது அங்கவர்கள் சுதந்திரத்தின் பெருமதியை உணர்ந்து கொண்டார்கள். மக்கள் நசுக்கப்பட்டு சித்திரவதைப்படுத்த அடிமையிலாக்கப்பட்ட அந்த பெருமதியை உணர்ந்து கொண்ட அந்த படை வீரர்களும் இந்த பிரான்சிய புரட்சியில சேர்ந்து கொண்டார்கள். மத்தியதர வர்க்கத்தினர் சேர்ந்தார்கள். தேவையான செல்வங்கள் எல்லாம் கொடுத்தார்கள், காசு பணம் எல்லாம் கொடுத்தார்கள் புரட்சிக்கு. படை வீரர்கள் வீரர்களாக போராட்டத்துக்கு வழிகிட்டார்கள். சாதாரண மக்களும் ஆயுதம் ஏந்தி போராட வழிகிட்டார்கள். அதன் உச்சகட்டமாக இந்த பஸ்டில் சிறைச்சாலை உடைக்கப்பட்டது. அடுத்ததாக எல்லா பிரதேசத்திலையும் சென்று எல்லா இடங்களையும் கைப்பற்றினார்கள். மன்னனும் 16ஆம் லூயி மன்னனும் அவனுடைய மனைவி அண்டனெட்டும் நாங்கள் முன்னுக்கு பார்த்துருக்குறோம். என்ன இந்த படங்கள் கவனம் பிள்ளைகளா? படங்களை போட்டு கேள்வி வேறும் கவனமா? அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கு 16ஆம் லூயி மன்னன் இந்த இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இருக்கு பாருங்க, ரைட். இது மேரி அண்டனெட் ராணி 16ஆம் லூயி மன்னனோட மனைவி. என்ன இது அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 16ஆம் லூயி மன்னனை காட்டுவார்கள். இங்க இருக்கு. அப்ப நீங்க எல்லாத்தையும் எல்லா படங்களும் உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்க வேணும் பிள்ளைகளா, சரியா? எல்லாம் முன்னுக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், படத்தையும் காட்டியிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. என்ன சரி, நாங்கள் புத்தகத்தில் எடுப்போம், புத்தகத்தில் பார்த்துப்போம். 16 லூயி மன்னனை பார்த்துக் கொள்ளுங்க. என்ன அப்ப இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள். அப்ப மன்னனும் ராணியும் மரண தண்டனைக்குள் உள்வாங்கப்பட்டார்கள். இதன்படி பிரான்சில மன்னராட்சி முடியாட்சி துரத்தப்பட்டது. முடியாட்சி வீழ்ச்சி அடைந்தது. மக்களாட்சி ஆரம்பமானது. அப்ப இறுதியாக நாங்கள் பார்க்கலாம், இந்த பிரான்ஸ்ல இறுதியாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த புரட்சியின் விளைவுகள் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் இந்த புரட்சியின் மூலம் உலக வரலாற்றில் மனித உரிமைகள் முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டார்கள். தாங்களும் அனுபவம் பெற்றார்கள். உலக ரீதியாக இறுதியாக நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். 135ஆம் பக்கத்தை பாருங்க பிள்ளைகள். பிரான்சிய புரட்சியின் விளைவுகளை பார்த்தோம் என்றா பிள்ளைகள். பிரான்சிய புரட்சியின் விளைவுகளாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால்
அவர்களுக்கு என்ன நடக்கப்படுகிறது? அடிப்படை உரிமை தொடர்பான உலகம் முழுவதும் ஆர்வம் ஏற்பட்டது. எந்த நாட்டிலேயும் மக்கள் அடிமைப்படுத்தக்கூடாது. பிறப்பிலேயே மக்கள் எல்லாரும் சமனானவர்கள். எனவே இவர்கள் வாழும் போதும் சம உரிமை படைத்தவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இதுதான் சமத்துவம் என அடிப்படை உரிமை தொடர்பாக சமத்துவம் கிடைக்கப்பெற்றது. பிள்ளைகள் நீங்கள் பார்க்கலாம். என இதுல பார்க்கலாம். பிரான்சிய புரட்சி 1791ஆம் ஆண்டு அடிப்படை உரிமை தொடர்பான பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது. அடிப்படை உரிமைகள் இயற்கையிலேயே மனிதனுக்கு உள்ள உரிமை என்பது இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. இயற்கையிலேயே மனிதனுக்குள்ள உரிமை என்று சொன்னால் பிறக்கும் போதே அவன் 2 கால் 2 கையுடனே தான் பிறக்கின்றான். எந்த ஒரு அரசனுடைய பிள்ளையோ அல்ல எந்த ஒரு ஏழையுடைய பிள்ளையோ ஜனாதிபதியுடைய பிள்ளையோ பிரதம மந்திரியுடைய பிள்ளையோ அந்த நாட்டில் இருக்கிற பிச்சைக்காரனுடைய பிள்ளையோ பிறக்கும் போது வித்தியாசமாக பிறப்பதில்லை. ஜனாதிபதி பிள்ளை மட்டும் அந்த பெரிய ஆடம்பரமான உடையடிந்து நகை நட்டுகளோட தலையில முடி போட்டுக்கொண்டு அரச குடும்பத்தின் முடி போட்டுக்கொண்டு பிறப்பதில்லை. அவர் எந்த ஒரு அரசனா இருந்தாலும் எந்த ஒரு ஏழையா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் பிறக்கும் போது எல்லோரும் சமன 2 கால் 2 கையுடனே பிறக்கிறோம். எனவே பிறப்பிலே எல்லோரும் சமனா இருப்பது போல வாழும் போதும் அவர்கள் சம உரிமை படைத்தவர்கள். எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் அனுபவிக்க உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் சமத்துவமானவர்கள் என்ற எண்ணக்கரு ஒன்று வெளிப்படுத்தப்பட்டது. அதன்படி 1791ஆம் ஆண்டு எல்லா மனிதரும் சுதந்திரமாக பிறப்பதால் அவர் அனைவருக்கும் சம உரிமை உரித்தாக வேண்டும். அனைத்து பிரஜைகளுக்கும் சட்டமியற்றும் செயற்பாட்டில் பங்கு கொள்ள உரிமை உண்டு. நாட்டில் பிரதேசத்தில் எங்கும் சட்டம் போடும் போது மக்கள் அதில் பங்கு பெற்றி தங்களுடைய கருத்துக்கள் விருப்ப வெறுப்புகளை தெரிவித்து அதன் மூலம்தான் சட்டங்கள் போடப்பட வேண்டும். என்றால் மக்களை ஆள்வதற்கு மக்களுக்கு விருப்பமான தான் கொடுக்கப்பட வேண்டும் என. அதே போன்றுதான் அடுத்தது அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரமான கருத்து வெளியிடும் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் அவருக்கு சுதந்திரம். அனைத்து குடிமக்களும் யாரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்த பிச்சைக்காரனா இருந்த தன்னுடைய கருத்தை வெளியிடத்துக்கு சுதந்திரம். தான் விரும்பிய இடத்துக்கு சென்று வர விரும்பிய மதத்தை பின்பற்ற எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. யாரும் யாரை நீ இப்படி செய் என்று சொல்லி அதட்டவோ அடக்கவோ முடியாது, நிர்பந்திக்கவோ முடியாது. நல்லது கூடாது என்று நீங்க சொல்லலாம், வழிகாட்டலாம். ஆனா இதை செய் என்று யாரும் பணிக்க கூடாது. நீங்கள் கூடாத வழியில் சென்றாலே தவிர, நீங்கள் தீமையான வழியில கெட்ட வழிகளில் சென்றாலே தவிர உங்களை திருத்துவதற்கு அதை தடுப்பதற்காக சட்டங்கள் உண்டு. ஆனால் அது நியாயமான முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இதன் அடிப்படையில் பிள்ளைகள் இதற்கு பிறகும் பிள்ளைகள் இறுதியாக வந்துவிட்டோம். இதற்கு பிறகும் பிள்ளைகள் என்ன நடந்தது என்று பார்த்தோம்னு சொன்னால், பிரான்சிய புரட்சி விழாவை பிரான்சிலும் பல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. பிரான்சியன் முடியாட்சி வீழ்ச்சியுற்றது. பிரான்சிய விவசாய தொழிலாளர் மக்களுக்கு சலுகை கிடைத்தது. பிரான்சில் உறுதியற்ற அரசியல் நிலை தோன்றியது. முடியாட்சி தண்ட போது உலக ரீதியாகவும் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. மனித உரிமைகள் அவசியமானது, மனிதன் சமனாக மதிக்கப்பட வேண்டும், சகலதும் மனித உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சகல உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். அவன் தான் விரும்பியதை செய்ய, விரும்பிய இடத்துக்கு சென்று வேற, விரும்பிய மதத்தை பின்பற்ற சகல உரிமை உலக ரீதியான எல்லா நாடுகளுக்கும் இது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது. எல்லா நாடுகளும் தங்களுடைய சட்டத்தில் இதை சேர்த்து கொண்டன. இது என்ற பிரான்ஸ்ல என்ன ஏற்பட்டது என்று பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், பிரான்ஸ்ல என்ன ஏற்பட்டது என்று பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்கோ. அதாவது பிரான்சினுடைய முடியாட்சி வீழ்ச்சியுற்றது. மன்னராட்சி இல்ல, மக்களாட்சி ஏற்பட தொடங்கியது. பிரான்சிய விவசாய தொழிலாளர்கள் மக்களுக்கு சலுகைகள் கிடைக்க பெற்றன. நிலங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமாகின. நிலங்கள் எல்லாம் பிரபுக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டப்பட்டார்கள். நிலங்கள் முழுக்க மக்களுக்கு சொந்தமாகின. மக்கள் தங்கள் உழைப்பை அதுல போட்டு லாபம் முழுக்க மக்களே பெற்றுக்கொண்டார்கள்.
வரிகள், வட்டி, வாடகை எல்லாம் செலுத்த வேண்டியதில்லை. புதிய வரிகள் எல்லாம் இல்லாமொழிக்கப்பட்டது. அடுத்தது, பிரான்சில் உறுதியற்ற அரசியல் நிலை. இது ஒரு தீமையான விடயம்தான். ஏனென்றால் பல்வேறு பேர் பிரான்சில் புரட்சியின் போது தலையெடுத்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையை கொண்டு செயற்பட்டார்கள். எனவே உறுதியற்ற ஆட்சி முறை இருந்தது. செல்வாக்கு மிக்கவர்கள், வீரம் படைத்தவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இவருடைய ஆட்சி உறுதியற்ற ஆட்சியாக இருந்தது. இதை பயன்படுத்தி கொண்டுதான் 1789-99 இடையில அந்த உறுதியற்ற ஆட்சி. இதை பயன்படுத்திப்பட்டுதான் 1799 ஆண்டு இராணுவ அதிகாரியான அடோல்ஃப் நெப்போலியன் பெர்னபார்ட் பிரான்சிஸ் அதிகாரத்தை கைப்பற்றினார். நெப்போலியனை பற்றி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். சிறந்த வீரன், சிறந்த பண்பாளன், என மக்களுடைய நலன்களில் அக்கறை கொண்டவன். அப்ப இந்த இராணுவ அதிகாரியான நெப்போலியன் பிரான்சில் உறுதியற்ற ஆட்சி இடம்பெற்றதுனால அவன் கைப்பற்றி பிரான்ஸை உலகம் வியக்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைய செய்தான். விளங்குதா பிள்ளைகள்? இதுதான் பிரான்சிய புரட்சி. எனவே உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அடுத்தது நாங்கள் ரஷ்ய புரட்சி பற்றி பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.